ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பார்க் தான். ஸோ பார்க்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்களுமே விரும்பி வந்து இருக்கிற ஒரு இடம் தான் இது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்குக்கே 2 ஹைலைட்டான விஷயமே வந்து ஒன்று வந்து ஒரு பெரிய பவுண்ட் அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு வாட்டர் ஃபாலு. ஸோ உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ரோட் போகும், வேறு சைடில் வந்து நல்ல பச்சை பசேன்னு இருக்கும். வேறு இந்த பார்க் வந்து சிட்டிக்கு உடையில் நல்ல பெருசாக 4 பக்கமும் மலையோட சூப்பராக இருக்கும். வியூ பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு இங்கே வாட்டர் ஃபால் இருக்குதுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம இங்கே தான் நடந்துகிட்ருக்கோம் ரோட்டில். ஆனால் சைடில் வந்து தண்ணி விழுறது அவ்வளோ அழகாக காதுக்கு இனிமையாக கேட்குது. ஸோ நேச்சரை லவ் பண்ணுறவங்க யாருமே இந்த இடம் நல்லா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹைலைட் வந்து நான் ஏன் பவுண்டுன்னு சொல்கிறேன்னா, நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுற்றி வந்து அப்படியே ஸ்வான்ஸாக தான் இருக்கும். அண்ட் வாட்டர் ஃபால் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வேறு ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பப்ளிக் ஏரியா வந்து இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக, தண்ணியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி வரக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இதுங்க. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குளம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்வான்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஸோ நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கேன் இவ்வளோ நேரில். வேறு நல்லா பெருசாக இருக்குது. ஆக்சுவலி வீடியோவோட நேரில் பார்க்கறதுக்கு நல்லாவே பெருசாகவே இருந்துச்சு. அண்டு இங்கே வந்து ஜாகிங்க்கு அப்புறம் வந்து ப்ரீட்ஸ் பப்பீஸ் எல்லாமே வந்து வாக் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்க. அப்புறம் குழந்தைங்க எல்லாமே வந்து பிக்னிக்குமே ஒரு நல்ல ஒரு ஸ்பாட். வேறு வந்து இந்த பார்க்குக்குள்ளே கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுமே இருக்குது, வேறு கார்டனுமே இருக்குது. நல்லாவே பெருசாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இடம் பார்க்குறதுக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் வராங்க, ஃபோட்டோஷூட்க்குமே வராங்க. முக்கியமாக வந்து இடமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஸோ ஒரு இடம் சுத்தமாக இருந்தாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது பப்ளிக் ஏரியா இவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து அவங்கவுங்க ஏதாவது குப்பை பண்ணாலுமே வந்து அவங்களே கேரி பண்ணிவிட்டு போய் பின்னில் போட்டுருந்தாங்க. இது வந்து ஒரு மதியம் ஒரு 1:40 கிட்ட தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வெயில் அடிக்குது, பட் வெயில் வந்து கண்டினியூவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மழையும் பெஞ்சிட்டு அண்ட் இங்கே பாருங்கள் ரெயின்போ ரொம்ப அழகான வியூவாக இருந்துச்சு. மழை பெஞ்சு கொஞ்ச நேரத்தில். ஸோ மழையும் வெயிலும் ரெண்டும் ஒன்றாவே தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்து வந்து நான் லாஸ்ட்டாக வந்து கார்டனை தான் நான் கவர் பண்ணியிருந்தேன் வீடியோவில். ஆக்சுவலி வந்து இந்த ஊரில் வந்து நீங்கள் கார்டனுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கார்பெட் போட்டிருப்பாங்க குழந்தைங்க சேஃப்டிக்காக வந்து. ஸோ நீங்கள் இந்த பார்க்குக்குள்ளன்னு கிடையாது, வெளியுமே நீங்கள் எங்கேயாவது கார்டன் போனீங்கன்னு நினச்சிங்கன்னா இப்படி கார்பெட்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்ப சேஃபாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அண்ட் இங்கேயுமே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பப்ளிக் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே தான் இங்கே வந்து இந்த பார்க் கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய்.